புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாடகி ஜானகி அவர்களுடைய இறுதி கட்டத்தில் அவங்களுக்கு நடந்த அந்த கடைசி திக் நிமிடங்கள், அவங்களுக்கு உண்மையாகவே என்ன நடந்தது, எப்படி இறந்தாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 அன்று ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே இசையின் மீது ஆர்வம் கொண்ட இவங்க இசையின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டாங்க. அதன் பின்பு 1957இல் விதியின் விளையாட்டு அப்படின்ற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய திரை இசை பயணத்தை தொடங்கினாங்க. அதன் பின்பு அவங்களுடைய அந்த திரை பயணத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய பாடல்களே அதற்கு சாட்சி. பல மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஜானகி அவர்களுக்கு கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகிய எஸ் ஜானகி அவர்கள் மைசூருவில் தன்னுடைய மகன் குடும்பத்தினருடன் வசித்து வந்தாங்க. ஜானகி அவர்களுக்கு ஒரே மகன் இருக்காரு. அவருடைய பெயர் முரளிகிருஷ்ணா. கடந்த ஜனவரி மாதம்தான் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இறந்துட்டார். மருமகள் உமா மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் மைசூருவிலேயே ஜானகி அவர்கள் வசித்து வந்தாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய ஒரே மகன் இறந்துட்டானே அப்படின்ற துயரம், இன்னொரு பக்கம் 88 வயதாகிடுச்சு, உடல்நலக் குறைவும் தொற்றிக் கொண்டது. கடந்த சில மாதங்களாகவே மகன் இறந்த துக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. ஜூலை 11ஆம் தேதி அவங்களுடைய உடல்நிலை மோசமானதன் காரணமாக உடனடியாக மைசூருவில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நல குறைவு ஒரு பக்கம்னா திடீரென மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. மாரடைப்பு ஏற்பட்டுதான் அவங்க காலமாகி இருக்காங்க. உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு தன்னுடைய 88வது வயதில் காலமாகி இருக்காங்க பாடகி எஸ் ஜானகி அவர்கள். என்னதான் உடல்நலக் குறைவு வயது மூப்பு காரணமாக ஏற்பட்டிருந்தாலும் அந்த உடல்நலக் குறைவுக்கு காரணமே தன்னுடைய ஒரே மகனை இழந்தது தான் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. மகனை இழந்த அந்த துக்கத்திலேயே உடல்நலை பாதிப்பும் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் கடைசி கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ஒரு கொடுமையான வாழ்க்கை, மகனை இழந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.